வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கிறார். மீண்டும் அமைச்சரவையில் திரு செந்தில் பாலாஜிக்கு இடம் கிடைத்திருக்கிறது. திரு மனோ தங்கராஜனுடைய பொறுப்பு அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். மனோ தங்கராஜ் மூத்த அமைச்சர்களும் கூட தொடர்ச்சியாக கவனிக்கப்படுவார்கள். அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கப்படும். அதன் அடிப்படையிலும் மாற்றங்கள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கிறார். மீண்டும் அமைச்சரவையில் திரு செந்தில் பாலாஜிக்கு இடம் கிடைத்திருக்கிறது. 3 புதிய முகங்கள் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறாங்க. 3 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். கடைசி 20 மணி நேரத்தில் பல மாற்றங்கள், பல நகர்வுகள் இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒட்டியும் நடந்தது. தலைமைச் செயலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகை வரை நடந்த இந்த மாற்றங்கள், நகர்வுகள் என்ன அப்படிங்கிற பின்னணி எல்லாம் தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல திரு உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் கூட துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதையும், முதலமைச்சர் அதற்கான மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்பதும் கூட முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்திற்கு பிறகுதான் அந்த முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக பல செய்திகள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் அப்படின்லாம் செய்திகள் வந்தாலும் அது அவரோடு இருந்தவர்கள் அது குறித்த செய்திகளை அதிகமாக அவங்களுடைய ஆர்வத்தில் வெளியே சொல்லி வந்ததாக இருந்ததே தவிர, முதலமைச்சர் அந்த முடிவை எடுத்தது என்பது அமெரிக்க பயணத்திற்கு பிறகுதான். அதற்கு பிறகு உதயநிதி சில காலங்கள் நேரம் கேட்டிருக்கார். அந்த அடிப்படையிலையும் அந்த காலம் என்பது தள்ளி போயிருக்கிறது. இப்போது உதயநிதிக்கு கூடுதலான பொறுப்பும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், அது முதலமைச்சர் இருந்த துறை அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையும் சிறப்பு செயலாக்கத்துறையும் அவரிடமே இருக்கிறது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் அவரிடமே இருக்கிறது. எனவே துணை முதலமைச்சராக வரக்கூடிய உதயநிதி ஏற்கனவே கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளையும், கட்சியில் நிர்வாகிகளை கவனிப்பது, கட்சியில் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட அம்சங்களை கவனிப்பது அப்படிங்கிறதும் உதயநிதி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். எனவே தேர்தலுக்கு 18 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் உதயநிதிக்கான இந்த நிர்வாக ரீதியிலான அடுத்த கட்ட உயர்வு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. அவரை சுற்றி அவருக்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றம் தள்ளி போய் கொண்டே இருந்ததற்கு காரணம் செந்தில் பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நாளுக்காக காத்திருந்தது தான். திரு உதயநிதி கூட செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு, பிணையில் வந்த பிறகு அவர் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அந்த சூழலையே தனக்கான துணை முதலமைச்சர் பொறுப்பும் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார். அதேபோல் முதலமைச்சரும் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை மாற்றம் என்பது செந்தில் பாலாஜியோடு மட்டுமே நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இந்த மாற்றங்கள் குறித்து நேற்றைக்கு, அதாவது ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிவிப்பு சனிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமையே ஆளுநர் மாளிகைக்கு இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றிய தகவல் சொல்லப்பட்டு விட்டது. அதற்கான முதலமைச்சருடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரை என்பதும் சென்று விட்டது. ஆனாலும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஆளுநர். ஒரு கொறி இருந்தது. அதுக்கு பிறகு அது மீண்டும் வந்து அது சரி செய்யப்பட்டு மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டது என்கிறது தான் தலைமைச் செயலகத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதில் தான் ஒரு நாள் முழுக்க அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு அது தொடர்ந்து கொண்டிருந்தது. இதுக்கிடையில் ஆளுநர் மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தார். அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்னைக்கு சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் தான் திரும்புகிறார். அதற்கு பிறகு அவர் ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு இந்த முதலமைச்சருடைய பரிந்துரைகளை முழுவதுமாக ஏற்பதாக அவர் ஒரு அப்ரூவல் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு அப்படிங்கிற நேரம் குறிக்கப்படுகிறது. இந்த நேரம் குறிப்பது இது எல்லாமே முன்னதாகவே குறிக்கப்பட்டு விட்டது. அதாவது வெள்ளிக்கிழமையே அதற்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அமைச்சரவை மாற்றம் என்பது முடிவு செய்யப்பட்டது. யார் யாருக்கு என்ன துறை என்பது எல்லாமே முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஆளுநருடைய அதிகாரப்பூர்வமான அந்த அக்செப்டன்ஸ் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அவர் சில கேள்விகள் எழுப்பியிருந்தார் அப்படிங்கிற அடிப்படையிலும் அது முக்கியமாக பார்க்கப்பட்டது. அது வந்த பிறகு தான் அதிகாரப்பூர்வமாக இந்த இலாக்கா மாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் குறிப்பிடப்பட்டன. இது ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுக்கு பிறகு திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் இதில் அமைச்சராக பொறுப்பேற்கிறார்.
செந்தில் பாலாஜிக்கு அதே துறைகள் வரப்போகிறது. இப்போ 4 பேர் புதிதாக செந்தில் பாலாஜியும் சேர்த்து நாளை பதவியேற்க இருக்கிறார்கள் 3:30 மணி அளவில். அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன துறைகள் என்பது இன்னும் அறிவிக்கப்படலை இதில் அதிகாரப்பூர்வமாக. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை இந்த துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர் வகித்து வந்த மின்துறை, அதே போல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை இந்த 2 துறைகளும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் வழங்கப்பட இருக்கிறது. கூடுதலாக யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு முனைவர் கோவி செழியன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைச்சர்களே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த முறை அமைச்சராக தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தரை சேர்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் அமைச்சரவையில் பொறுப்பேற்கிறார். கோவி செழியனுக்கு இப்போ நீங்கள் இந்த மாற்றத்திலே ஒன்று கவனிக்க முடியும். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இப்போது வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். திரு பொன்முடியினுடைய உயர்கல்வித்துறை திரு கோவிச்செழியனுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் அவரோடு சேர்ந்து திரு ராஜேந்திரன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சொல்லுவாங்க, அவர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரே சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில். கொங்கு பகுதி, அதாவது மேற்கு மண்டலத்தில் இன்னும் கூடுதலாக திமுகவுக்கான வலு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் சேலம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஊரில் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறவில்லை திமுக. பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிறதுனால அவருக்கான அந்த ஒரு அமைச்சர் பொறுப்புங்கிறது தொடக்கத்தில் முதல் அமைச்சரவையிலேயே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இப்போது அவருக்கு வருகிறது. அவர் வனத்துறையை அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. திரு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக திரு எஸ்.எம். நாசர், ஆவடி நாசர்னு சொல்லப்படக்கூடிய நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் அவர் பொறுப்பேற்கிறார். ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், அப்புறம் வெளியேற்றப்பட்டார், இப்போது மீண்டும் அமைச்சராகிறார். அவருக்கு திரு செஞ்சி மஸ்தான் வகித்த சிறுபான்மையினர் நலத்துறை அவருக்கு அப்படியே வழங்கப்படுகிறது. இந்த 4 புதிதாக பதவியேற்கக்கூடியவர்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி இந்த பொறுப்புகளை அவர்கள் ஏற்கிறார்கள். இதில் முனைவர் கோவிச்செழியன் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக வருகிறார், பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறதுலேருந்து அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. துறைகள் மாற்றத்தை பார்த்தலாம், நீக்கத்தை பின்னாடி பார்க்கலாம். யாரெல்லாம் அமைச்சர்கள்லேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, என்ன பின்னணிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கிடையில் துறைகள் மாற்றத்தில் திரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் முனைவர் பொன்முடி உயர்கல்வித்துறையிலிருந்து அவர் வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது பலருக்கும் கேள்விக்குறியை உண்டாக்கியிருக்கிறது, ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய காலத்திலிருந்து கட்சியில் இருக்கக்கூடியவர், திராவிட கழகத்திலிருந்து வந்தவர், கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக திராவிட கருத்தியலை பின்பற்றக்கூடிய ஒருத்தர். அவர் இடையில் அமைச்சரவையிலேருந்து விலக நேர்ந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு அவருக்கு இருந்த அந்த தடை காரணமாக அதுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் உயர்கல்வித்துறை அவருக்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த உயர்கல்வித்துறைக்கு பதிலாக வனத்துறை ஒதுக்கப்படுகிறது. அவருடைய உயர்கல்வித்துறை அப்படிங்கிற அந்த துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களில் முதலமைச்சருக்கு போதுமான அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, அல்லது அதில் நிறைய மாற்றம் தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் கட்சிக்காரங்க சொல்கிறது, கட்சியினர் பார்க்கறது, ஆளுநரும் கூட, ஆளுநரோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேரடியான மோதலில் இருந்தார். தமிழ்நாட்டிற்கான உரிமை, மாநில சுயாட்சி, கல்வித்துறைக்கான உரிமை உள்ளிட்ட அம்சங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் இந்த மாற்றம் என்பது ஆளுநருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக கூட அமையலாம் அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவதாக திரு மெய்யநாதன், இரண்டாவதாக இருக்கக்கூடிய துறை ரீதியாக மாற்றத்தில் திரு மெய்யநாதனுக்கு அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கப்பட்டுவார் அப்படின்லாம் பல மாதங்களாக செய்திகள் வந்து கொண்ட சூழலில் அப்படி எந்த மாற்றமும் செய்யப்படலை. திரு மெய்யநாதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் நீடிக்கிறார். ஆனால் அவருக்கான துறை மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்புக்கு அவர் வருகிறார் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறையோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே வரக்கூடியதை பார்க்குறோம். அதுபோல் திருமிகு கயல்விழி செல்வராஜ், அவங்களுக்கு ஆதிராவிட நலத்துறையிலிருந்து இப்போது அவங்க மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், முக்கியமான ஒரு துறை, டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த துறையின் கீழ் வரக்கூடியதாக இருக்கும். அந்த பொறுப்புக்கு திருமிகு கயல்விழி செல்வராஜ் வருகிறார். அவரும் அமைச்சரவையிலேருந்து நீக்கப்படுவார் அப்படின்னெல்லாம் பல்வேறு செய்திகளை பரவி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரும் அமைச்சரவையில் நீடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் திரு மதிவேந்தனுக்கு ஏற்கனவே வனத்துறையில் இருந்தார். அவர் இப்போது ஆதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். திரு ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில் இருந்தவர். அவருக்கு இப்போது
திரு மனோ தங்கராஜ் வகித்த பால்வளத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனோ தங்கராஜ் இங்கேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான பின்னணியை நம்ம பார்க்க இருக்கிறோம். திரு ராஜகண்ணப்பன் திரு உதயநிதியோடு நெருக்கமாக தான் இருப்பதாக எப்போதும் காண்பிப்பவர். அந்த அடிப்படையில் இந்த அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிற பார்வைகள் எல்லாம் கட்சியிலிருந்து முன்வைக்கப்படுறதை பார்க்குறோம். எப்போதுமே திரு உதயநிதியினுடைய குறிஞ்சி இல்லத்திலேயே இருக்கக்கூடியவராக இந்த ராஜகண்ணப்பனை பார்க்கிறார்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கிடைச்சிருக்கிறது. நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே கூட மின்துறை தனக்கு வேண்டாம், நிதித்துறையும் கூட அவர் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்ததாக தெரிகிறது. வனத்துறை மாதிரியான ஒரு துறை கூடுதலாக அவருக்கு மனதிற்கு நெருக்கமான ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் வைத்துக்கொள்ளலாம் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் நிதித்துறை அவர்தான் தொடர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நிதித்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த முறை அவருக்கு வந்து சுற்றுச்சூழலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 2 விதமான துறைகள் ஒதுக்குவதற்கான முயற்சிகள் கடைசி இந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு நகர்வுகள் நடந்தன. அதில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை வைத்துக்கொள்ள சொல்லி அவருக்கு பரிந்துரையும் கூட செய்யப்பட்டது. ஆனால் அவர் அது மறுத்து இல்லை இந்த அதாவது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பொறுப்புகள் தனக்கு நிறைவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் கோரிக்கை வைத்து அவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அப்போ மதுவிலக்கு ஆயத்தீர்வை அப்படிங்கிறது இப்போ முத்துசாமி அவர்களிடமும் இருக்கிறது. அது மீண்டும் திரு செந்தில் பாலாஜிக்கே ஒதுக்கப்பட இருக்கிறது. மின்துறை திரு தங்கம் தென்னரசிடம் இருக்கிறது. அதுவும் திரு செந்தில் பாலாஜிக்கு வருகிறது. கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களில் முதலமைச்சரோடு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களும் அதே போல் அவருக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை பேசக்கூடியவர்களும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவர் வகித்த பதவியிலேயே அதே துறைகளையே கொடுப்பது தான் அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையில் அந்த துறைகள் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதில் 3 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நீக்கத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் பல்வேறு யூகங்களும் கேள்விகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ரொம்ப குறிப்பாக திரு மனோ தங்கராஜனுடைய பொறுப்பு அமைச்சரவையிலேருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். மனோ தங்கராஜ் அவர் ஏற்கனவே அமைச்சரவையில் துறை மாற்றத்தையும் சந்தித்தார். இப்போது அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அவர் மீதான குற்றச்சாட்டு இருக்கிறது, ஏன் இந்த முடிவை கட்சி தலைமை எடுத்தது அல்ல ஆட்சி தலைமை ஏன் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை கேட்கும்போது கட்சியின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனோ தங்கராஜ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி சிக்கல்கள் எல்லாம் அதுக்கு ஒரு காரணம் என்பதாக குறிப்பிடுறாங்க. அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வீடியோ காட்சி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதுவும் ஒரு முக்கியமான சிக்கலாக இருக்கிறது. உட்கட்சி பிரச்சனையை மையமாக வைத்து அவர் அந்த வீடியோ காட்சியில் மணல் கொள்ளை மணல் திருட்டு நடக்கிறது என்பதாக சில குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அது ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறதுல கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் அது ஒரு எதிர்வினையை உண்டாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. கூடுதலாக அவருக்கு உட்கட்சி சிக்கல்களிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வேறு சில குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டதில் இன்னொரு அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான், KS மஸ்தான். அவர் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள், அதில் மூத்த அமைச்சராக திரு பொன்முடி, அடுத்தது திரு செஞ்சி மஸ்தான். 2 அமைச்சர்களுமே இந்த முறை இந்த அமைச்சரவை மாற்றத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திரு பொன்முடி ஒரு உயர்கல்வியிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது ஒரு ஒப்பீட்டு அளவில் அந்த துறையானது உயர்கல்வித்துறையை விட சற்றே ஒரு வனத்துறை என்பது இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் அப்படின்னு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. திரு செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்தது. இப்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அடிப்படையில் மிக முக்கியமாக நாசர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்படணும், ஆவடி நாசர் என்கிற அடிப்படையில் தான் இவருக்கான பதவி என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் கூடுதலாக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய அரசியல் அங்கே பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக, இன்னும் சொல்லப்போனால் விஷச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது அதில் தொடர்புடையவர்கள் எல்லாம் இவரோடு குடும்பத்தினரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்கொண்ட நிலையில் திரு செஞ்சி மஸ்தான் இப்போ அமைச்சரவையிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதேபோல்
ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே அமைச்சராக திரு ராமச்சந்திரன் இருந்தார். அவருடைய பொறுப்பும் ராமச்சந்திரன் அந்த பொறுப்பிலிருந்து, அதாவது சுற்றுலாத்துறையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அமைச்சரவை மாற்றங்களில் அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு ஆனால் அவருக்கு கொறடா என்கிற அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு அவருக்கு இருந்த ஒரு இடைவெளி அல்லது முரண் இதெல்லாமும் கூட கூடுதல் விவரங்களாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதற்கு அல்லது விடுவிக்கப்படுவதற்கான காரணங்களாக இருக்கின்றன அப்படிங்கிற பார்வைகளும் கட்சி தலைமைச் செயலகம் வட்டாரங்களிலிருந்து சொல்லப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில், தமிழ்நாடு அமைச்சரவையில் செய்யப்பட்டிருக்க மிக முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுகிறது. இதில் மூத்த அமைச்சர்கள் சிலரும் கூட அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. மூத்த அமைச்சர்களுடைய துறைகள் மாற்ற சில முயற்சிகள் நடந்தன. அதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவருடைய துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ அது மாற்றப்படலாம் என்கிற செய்திகள் வந்தபோதும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாகலாம் தகவல் வருகிறது. ஆனால் மூத்த அமைச்சர்களும் கூட தொடர்ச்சியாக கவனிக்கப்படுவார்கள், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கப்படும், அதன் அடிப்படையிலையும் மாற்றங்கள் வரும் என்பது தான் தலைமைச் செயலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. இப்போதைய நிலைமையில் இந்த மாற்றங்கள், அமைச்சரவையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது செந்தில் பாலாஜியினுடைய அந்த பிணை விடுவிப்புக்காக தள்ளி வைக்கப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது, அது இப்போது நடக்கிறது. இதில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுக்கான துணை முதலமைச்சர் பொறுப்பு. கட்சியில் ஏற்கனவே பொறுப்பு கொடுக்கப்பட்ட அவர் கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் அல்லது நிர்வாகிகளை பார்ப்பது, அடுத்த கட்ட வேலைகளை செய்வது அப்படிங்கிற வேலைகளை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நிர்வாகத்திலும் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார். 2009 முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தபோது திரு மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் கட்சி நிர்வாகம் அப்படின்னு அவர் சில விஷயங்களை அடுத்தடுத்த பொறுப்புகளை எடுத்து செய்தார். அதே மாதிரி இப்போது உதயநிதி அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். எனவே அவருக்கான விஷயங்களில் அவர் எவ்வளவு தூரம் இதை கட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அம்சங்களில் எடுத்து செல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மாற்றங்களில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உதயநிதியினுடைய இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறத வரவேற்கிறாங்க. எதிர்க்கட்சிகளில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பாஜகவும் அதிமுகவும் இதை விமர்சிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது எதிர்பார்க்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன விதமாக அவர்கள் செயலாற்றுகிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த மாற்றங்களில் எந்த அளவுக்கு நிர்வாக ரீதியான பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசில், தமிழ்நாடு நிர்வாகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறது. முதலமைச்சருடைய உள்துறை உள்ளிட்ட அந்த பொறுப்புகள் அப்படியே அவரிடமே இருக்கின்றன. எனவே அது தவிர்த்த மற்றபடி குறிப்பாக இந்த திட்டங்களை செயல்படுத்துவது, நிறைய அரசு திட்டங்கள் இருக்கின்றன. மகளிர் உரிமை திட்டங்களில் உதவித்தொகையில் தொடங்கி பல்வேறு திட்டங்களை செயலாற்ற வேண்டியதும், தேர்தலுக்கு அதை தான் திமுக பரப்புரையாக முன்வைக்கக்கூடிய இடத்துல அதை முழுமையாக முடுக்கிவிட வேண்டிய இடத்துலையும் உதயநிதி துணை முதலமைச்சராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே அதில் அவர் எவ்வளவு தூரம் செயல்பட போகிறார் அப்படிங்கிறதையும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எவ்வளவு தூரம் அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.